ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ ஷிப்புடனை ஏன் பாதியிலே ஸ்டாப் பண்ணாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்கிறதுக்கு மேஜராக 2-3 ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு இதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்கிறதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ரேட்டுனாலலாம் இதை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நருட்டோங்கிற ஒன்று ரிலீஸ் ஆனனால தான் சோனிங்கிற ஒரு சேனல் இருக்குன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும் போது டிஆர்பி ரேட்டுனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கல்லே படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, மினிமம் நம்ம நருட்டோ ஷிப்புடனை ஒரு வீக்குக்கு 5 மில்லியன் பேர் பார்க்குறாங்களாம். 2லேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதுக்கும் மேலே எடுத்தா 10 மில்லியனே அசால்ட்டாக தொடும். இதை நீ எங்கேருந்து ப்ரோ படித்தேன்னு கேட்டிங்கன்னா, பிஏஆர்சிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் படித்தேன். இவங்களோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலோட டிஆர்பியை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்குறது தான் இவங்க வேலையே. அதே மாதிரி இவங்க இன்னொரு நியூஸுமே சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஷோவாக ஓடிட்டு இருக்கிறது நம்ம நருட்டோ ஷிப்புடன் தான். நான் சொல்கிறது எல்லாமே டிவியில் பார்க்குறவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற ஒரு ஷோவை டிஆர்பி காரணமாலாம் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணா இவங்களோட வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இன்னும் டப்பிங் ஃபினிஷ் ஆயிருக்காது. நான் இப்போ தமிழ் டப்பிங்கை பற்றி பேசல, ஹிந்தி டப்பிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க இன்னும் ஃபினிஷ் பண்ணாததுக்கு மெயினான காரணமே அவங்களோட ஆடியன்ஸ் தான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வேணா ஒரு கமெண்ட்டில் போய் பாருங்க, ஹிந்தி வியூவர்ஸ் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க டப்பிங்கை பற்றி. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்க் ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா, சோரா வருவான்ல, அந்த ஆர்க்கு இந்த ஒரு ரீசன்னால தான் ஸ்டாப் பண்ணாங்க பாதியிலேயே. அவங்க இதை அஃபிஷியலாக சொல்லனாலும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுற ஒரு வேலையில் கூட இருந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் புதுசாக நிறைய அனிமேவை பார்த்தீங்கன்னா சோனியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப்பு பெயினார்க்கே தாண்டி போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம தமிழ் டப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக செம்மையான ஆர்க்ஸாக வரப்போது நம்ம நருட்டோ ஷிப்புடனில். உச்சியா பிரதர்ஸோட ஃபைட்டு, டெய்ல் ஆஃப் ஜிராயா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆர்க் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெயின் ஆர்க் வேற வரும். அடுத்து வர எக்கச்சக்கமான ஆர்க்கு பூராவுமே ரொம்ப சேடாக தான் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நேற்று இந்தியா வேற வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கேன். பட் ரோஹித் அண்ட் கோலி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க T20 ஐஸில். ஒரு சைடு ஹாப்பினஸ் இருந்தால் இன்னொரு சைடு சேட்னஸுமே இருக்கு. கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இதை டப்பிங்னால தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற எதுவும் அப்டேட்ஸ் கிடைச்சா மறக்காம என் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ் நான் டெய்லியும் போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போங்க கைஸ். அதே மாதிரி எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் கேட்டு போங்க. ஸோ வரட்டா.